தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கான புதிய பாடத்திட்டத்தில் அலகு 10 இதழியல் என்ற தலைப்பிலிருந்து நம்ம ஒரு 10 வினாக்கள் பார்க்கலாங்க. 10 வினாக்கள் தானே அப்படின்னு இல்லை, இந்த 10 வினாக்கள் சார்ந்து நம்ம நிறைய செய்திகளை இந்த காணொளியில் நம்ம சொல்ல போகிறோம். ஒவ்வொரு வினாவுக்கும் நம்ம அது தொடர்பான செய்திகளை நிறைய பார்க்கலாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இதழியல் அப்படிங்கிற இந்த தலைப்பானது பழைய பாடத்திட்டத்தில் இல்லை, புதிய பாடத்திட்டத்தில் இணைச்சிருக்கிறாங்க. அலகு 10 இருக்குங்க. சரிங்க, முதல் வினா என்னன்னு பார்க்கலாம். இதழியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதுதான் இதழியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிற வினா. இதற்கான விடை ஜூலியஸ் சீசர். சரிங்க, ரோம் நாட்டை ஆண்டவர் தான் ஜூலியஸ் சீசர். கிமு 60ஆம் ஆண்டில் அரண்மனை செய்திகளை என்ன பண்ணார் அப்படின்னா ஆக்டா டயூனா அப்படிங்கிற பெயரில் பொது இடங்களில் எழுதி வச்சாருங்க. ஆக்டா டயோனா அப்படின்னா அன்றாட நடவடிக்கை அப்படின்னு அர்த்தங்க. இதை பொது இடங்களில் எழுதி வச்சாருங்க. அது மட்டும் இல்லாமல் போர் செய்திகளை தலைநகருக்கும் அனுப்பி வந்தார். இதனால தான் ஜூலியஸ் சீசரை இதழியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சீசருக்கு முன்பே இருந்திருக்காங்க. இப்போ கிமு 106 பார்த்தோன்னா சிசரோடைய பிறப்பு இறப்பு விவரங்களை எழுதி தன்னுடைய அரண்மனைக்கு முன்னால் எல்லோரும் பார்க்குற மாதிரி அறிவித்திருந்தார். அதனால் சிசரோ தான் நம்ம இதழியலின் முன்னோடியாக கருதணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வாளர்களும் இருக்கிறாங்க. ஓகே, இரண்டாவது வினா பார்க்கலாங்க. காகிதம் செய்வதை கண்டுபிடித்தவர் யார் அப்படிங்கிறத இரண்டாவது வினா. காகிதம் செய்வதை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான விடை சாய்லன் இவர் தாங்க. கிபி 105 மல்பெரி பட்டையிலிருந்து இந்த காகிதம் செய்யக்கூடிய அந்த உத்தியை கண்டுபிடிச்சாருங்க. இவர் சீனாக்காரர். அதை தொடர்ந்து கிபி 795 பார்த்தோம் அப்படின்னா அரேபியர்கள் பாக்தாத்தில் இந்த காகிதம் செய்யக்கூடிய ஆலை ஒன்றை நிறுவியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் அச்சுக்களையும் முதல்ல சீனாவில் தான் தோன்றியிருக்குங்க. இப்போ நம்ம ப்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அச்சகத்திற்கு ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, இந்த மரத்தால் இந்த எழுத்துக்களை செஞ்சு அதில் மைய தடவி தாளில் அழுத்தி அச்சிட்டாங்க. அதனால தான் அந்த அச்சகத்திற்கு ப்ரெஸ் அப்படின்னு ஒரு பெயர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. கிபி 1041 பார்த்தோன்னா இதே மாதிரி பீசங் அப்படிங்கிற சீனாக்காரர் அவர் என்ன செஞ்சார்னா களிமண்ணில் எழுத்துக்களை செஞ்சு சுட்டு அந்த மாதிரி அச்சிடக்கூடிய ஒரு முறையை கொண்டு வந்திருக்காருங்க. அடுத்து மூன்றாவது வினா. முதலில் அச்சுப்பொறியை கண்டுபிடித்தவர் யார்? ஜான் கூடன்பர்க். கிபி 1450 இவர் ஒரு ஜெர்மனிக்காரருங்க. இந்த முதல்ல அச்சுப்பொறியை கண்டுபிடிச்சாருங்க. ஜான் கூடன்பர்க்குடைய கண்டுபிடிப்பு தான் இப்போ தற்கால அச்சுக்கலை வரலாற்றினுடைய துவக்கமாக நமக்கு இருக்கிறது அதுதாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் அந்த கண்டுபிடிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க, டெவலப் பண்ணுறாங்க. இப்போ தற்கால சிலிண்டர் அச்சு இயந்திரம் அது பார்த்தோன்னா வில்லியம் நிக்கல்சன் அப்படிங்கிறவரால் 1790 வடிவமைக்கப்பட்டது. ஆனால் அதை முழுமையாக அவரால் வெளிக்கொண்டு வர முடியல. அப்புறம் நீராவி சக்தியினால் இயங்கக்கூடிய அச்சு இயந்திரத்தை அமைச்சாங்க. ஃப்ரெடரிக் சேனிக் அப்படிங்கிறவர் அமைச்சார். இந்த மாதிரி அடுத்தடுத்த முன்னேற்றத்துக்கு இந்த அச்சுப்பொறி போயிருக்குங்க. அடுத்து இந்திய இதழின் முன்னோடி யார் அப்படிங்கிற ஏன்னா இந்திய இதழின் முன்னோடி யார்? இதற்கான விடை அசோகரை சொல்லலாங்க. பேரரசர் அசோகர். ஏன் அப்படின்னா அவருடைய கல்வெட்டுக்களை தான் நம்ம இந்திய இதழின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா இந்திய அரசர்கள் கல்வெட்டுகள் மூலமாக செய்திகளை மக்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு வந்தாங்கங்க, அதுதான் காரணம். அடுத்து முகமதிய மன்னர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் செய்தி தொடர்புக்குன்னு அந்த துறையை ஏற்படுத்தினாங்க. இப்போ செய்தி எழுத்தாளர்கள் அப்படிங்கிற ஒரு தனிப்பிரிவு ஏற்படுத்தினாங்க. செய்திகளை சேகரிக்கிறாங்க இல்லையா, அந்த செய்தியாளர்களை என்னன்னு சொன்னாங்கன்னா வாக்கியா நாவிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது அந்தந்த பகுதியில் என்னென்னலாம் நிகழ்ச்சி நடைபெறுதோ அதை பற்றி செய்திகளெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எழுதி அனுப்புவாங்களாம். இவங்க அனுப்பக்கூடிய இந்த செய்திகளினுடைய அடிப்படையில் தான் அந்த அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்குங்களாம். ஸோ அரசு முடிவுகளை மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய அந்த செய்தியாளர்களை சவானிக் நாவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுரங்கசீப்போட காலகட்டத்தில் இது ரொம்ப
நல்லா செயல்பட்டு வந்தது இந்த துறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வினா பார்க்கலாம். நமது நாட்டில் முதல் அச்சகம் தோன்றிய இடம் அப்படின்னு கேட்குறோம். நமது நாட்டில் முதல் அச்சகம் எங்கே தோன்றியது அப்படிங்கிறது. இதற்கான விடை தரங்கம்பாடி. நமது நாட்டில் முதல் அச்சகம் 1713 தரங்கம்பாடியில் அமைக்கப்பட்டதுங்க. முதல்ல தமிழில் வேத நூலை வெளியிட்டாங்கங்க. அடுத்தது 1715 பொறையாற்றில் காகித உற்பத்தி ஆலை ஒன்று துவங்கினாங்கங்க. இந்த வில்லியம் போல்ஸ் அப்படிங்கிறவர் தான் 1768 முதலாக பத்திரிகை துவங்க முயற்சி செய்தவர் அவர் தான். தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு பத்திரிகை தொழிலில் ஈடுபட்டாருங்க. இது ஒரு செய்தி. அடுத்த வினா பார்க்கலாம். நம்ம அடுத்த வினா பாருங்கள். இந்தியாவின் முதல் இதழ் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கான விடை பெங்கால் கெசட் அல்லது கல்கத்தா ஜெனரல் அட்வர்டைசர். இதுதான் இந்தியாவின் முதல் இதழ் அப்படிங்கிற பெருமைக்குரியதுங்க. இந்த இதழை ஜேம்ஸ் அகஸ்ட் ஹிக்கி என்பவர் வெளியிட்டாருங்க. ஜேம்ஸ் அகஸ்ட் ஹிக்கி அப்படி மிக முக்கியமான இதழியலில் மிக முக்கிய ஒரு பங்கு இவருடைய பங்கு தாங்க. இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அடுத்து சொல்லலாங்க, நம்ம அடுத்தடுத்து சொல்லலாம். இப்போ இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாவது இதழ் எது அப்படிங்கிற வினா. இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாவது செய்தித்தாள் இந்தியா கெசட் அப்படிங்கிறதுங்க. 1780 நவம்பரில் தொடங்கப்பட்டதுங்க. இந்த இதழை தொடங்கியவர் பார்த்திங்கன்னா பெர்னார்டு மிஸ்ஸிங், ஃபீட்டாரிட் ஆகிய 2 பேரும் சேர்ந்து இந்த வணிக நோக்கத்தில் இந்த வணிகத்தை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த இதழை தொடங்கினாங்கங்க. நம்ம ஹிக்கி பார்த்திங்கன்னா என்ன செஞ்சார் அப்படின்னா, ஏற்கனவே முன்ன சொன்னோம் இல்லையா, அவர் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி சொல்கிறோம் இல்லையா, அதாவது கிழக்கிந்திய கம்பெனியினுடைய சாதாரண ஊழியர் பற்றியும் தலைமை ஆளுநரான வாரன் ஹேஸ்டிங்ஸ் பற்றியும் அவருடைய மனைவியை குறித்தும் இந்தியாவினுடைய உச்ச நீதிபதியாக விளங்கிய எலிஜா இம்பே பற்றியும் அவர் செய்தித்தாளில் நிறைய வெளியிட ஆரம்பித்தார். எள்ளல் நடையில் செய்திகளை வெளியிட்டார். அப்போ தலைமை ஆளுநராக இருந்த வாரன் ஹேஸ்டிங்ஸு இந்த இதழுக்கு தடை விதித்தார். ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கியினுடைய இதழுக்கு தடை விதித்தார். தடை விதித்தது மட்டும் இல்லை, நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் அவருக்கு 80,000 ரூபாயை அபராதம் விதித்தது. அந்த அபராதத்தை ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கினால் கட்ட முடியல. அவரை சிறைக்கு தள்ளிட்டாங்க. சிறைச்சாலையில் இருந்துக்கிட்டே ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி பத்திரிக்கை நடத்தினார். இதனால் அந்த ஆட்சியாளர்களுக்கு கோபம் இன்னும் அதிகமாச்சு. இப்போ இவன் இங்கேயே இருந்துக்கிட்டு, அதாவது இப்போ ஆங்கிலேயம் தானே, இங்கே இருந்துக்கிட்டு நமக்கு எதிராகவே எழுதுறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபம் அதிகரிச்சு. அப்போ என்ன பண்ணார்னா, அப்போவும் விடலை ஹிக்கி, அப்போதும் விடலை. சிறைச்சாலையில் இருந்தபடியே அவங்களுடைய ஊழல்களை சுட்டி காட்டி எழுத தவறலைங்க. இது அவரை பற்றிய செய்தி. இன்னும் நிறையவே சொல்லலாம். அடுத்தது சென்னையிலிருந்து வெளிவந்த முதல் இதழ் எது அப்படிங்கிறது. சென்னையிலிருந்து வெளிவந்த முதல் இதழ் எது? இதற்கான விடை மெட்ராஸ் கொரியர். இதுதான் சென்னையிலிருந்து வெளிவந்த முதல் இதழ், மெட்ராஸ் கொரியர். இந்த இதழினுடைய ஆசிரியர் யாருன்னா ரிச்சர்ட் ஜான்சன் அப்படிங்கிறவருங்க. 1785 அக்டோபர் 12 இந்த இதழை தொடங்கினாருங்க. இது ஒரு வார இதழாக இருந்ததுங்க. அடுத்த வினா, இதழ்கள் ஒழுங்குமுறை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறதுங்க. இப்போ ஆண்டில் நம்ம படித்ததாகணும். இதழ்கள் ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வராங்க. எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க? கிபி 1799 மே 13 இது தலைமை ஆளுநர் வெல்லஸ்லியின் காலத்தில் இந்த இதழ்கள் ஒழுங்குமுறை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதுங்க. அப்போ இதழ்கள் கருத்து வெளியிடக்கூடிய உரிமையை தடை செய்ய புகுத்தப்பட்ட முதல் அடிமை தலை இதுதான். ஏன் இந்த ஒழுங்குமுறை சட்டம் கொண்டாடுறாங்க அப்படின்னா, அப்போ அவங்களோட உரிமை நம்ம ஏன்னா இது அரசுக்கு எதிராக எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. இப்படி தான் இருக்கணும், இதை தான் சொல்லணும், இதை தான் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு வரையறை அப்படிங்கிறதுங்க. அடுத்த வினா, இந்திய மொழி இதழ்களின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? இந்திய மொழி இதழ்களின் தந்தை என்று போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். இவர் சமூக மற்றும் பத்திரிகை துறையில் குறிப்பிடத்தகுந்த ஒரு மனிதர். நம்ம தலைவர் ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறவருங்க. இவர் நமக்கு ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது பெண்கள் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை கண்டித்து எழுதியவர்.
அதே மாதிரி இந்து சமயத்தில் நிலவி வந்த உருவ வழிபாட்டையும் கண்டித்து எழுதினார் ராஜாராம் மோகன் ராய். இந்த 10 வினாக்களுமே நம்ம நிறைய செய்திகள் உள்ளடக்கி சொல்லியிருக்கோம். கடந்த காணொளியில் நம்ம ஒரு 10 வினாக்கள் போட்டிருந்தோம். நண்பர்கள் கேட்டிருப்பீங்க. கேட்காதவங்க இப்போ இதை புதிதாக பார்க்குறவங்க கடந்த காணொளியும் பாருங்கள். அதில் திரைப்படம் குறித்து நம்ம நிறைய செய்திகள் சொல்லியிருந்தோம். இதெல்லாம் 10வது யூனிட்டுக்கு. இதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தடுத்த காணொளியிலையும் நம்ம நிறைய செய்திகள் சொல்லலாம். நண்பர்கள் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நம்ம PGTRBக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பும் நேரடி பயிற்சி வகுப்பும் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோங்க. ஓகே, இது குறித்து உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.